வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா புறநானூற்று பாடல்கள் பற்றி பார்க்க போறோம். இந்த புறநானூற்று பாடல்கள் சங்க இலக்கியங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல அறம் அப்படின்னா உள்ளுணர்வு சார்ந்த செய்திகள் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ புறம் அப்படின்னா புறம் சார்ந்த 400 பாடல்களை பற்றி விளக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மனிதனுடைய புறம் அப்படின்னா மனிதனுக்கு வெளியில என்னென்ன நிகழ்வுகள் தெரிகிறது அப்படிங்கிறத வெளிப்படையா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க விளக்கி சொல்றாங்க. புறம் சார்ந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஒரு மனிதன் எவ்வாறு புறம் சார்ந்து செயல்படுகின்றான், ஒரு மனிதனுக்கு வெளியே என்னென்ன நடைமுறைகள் தெளிவாக இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு செய்திகளை தன்னோட பாடல்கள் என்ன பண்றாங்க விளக்குறாங்க. ஒரு தலைவி இருக்கிறான், தலைவர் இருக்கிறான், செவிலித்தாய் இருக்கிறாங்க, நன்றாய் இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு நாடு, நகரம், அரசன், புலவன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நிறைய சங்கமான மக்களுடைய வாழ்வியல் அடிப்படை பண்புகளை வெளிப்படையாக நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் என்ன அப்படின்னா இந்த புறம் சார்ந்த பாடல்களுடைய விளக்கங்களாக நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த புறநானூற்றில் நிறைய அடிப்படை செய்திகளை நமக்கு என்ன பண்றாங்க விளக்குறாங்க. ஒரு நாடு, நகரம், செழிப்பான நிலை, அதே மாதிரி சங்ககால மக்களுடைய வாழ்வியல் நிலைகள், இதை பற்றியெல்லாம் முழுமையாக வெளிப்படையாக நமக்கு என்ன பண்றாங்க தெளிவாக சொல்றாங்க. சில பாடல்கள் என்ன அப்படின்னா போன நிலை பார்க்கும்போது சில பாடல்கள் ஒரு மனிதனுடைய நிலைப்பாட்டை விரிவாக எடுத்துரைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சில பாடல்கள் மறைத்தல் பண்பை கொண்டு விளங்குகிறது. அதே மாதிரி இன்றைய காலத்தில் எதை பற்றி சொல்றாங்க அப்படின்னா ஒரு சில விளக்கங்கள், அந்த விளக்கங்கள் என்ன நமக்கு சொல்லப்படுது அப்படின்னா ஒரு அற்புதமான தனித்திறமையை பற்றி எடுத்து சொல்றாங்க. ஒரு மனிதன் எவ்வாறு சிறப்பாக தான் புறத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும், புறம் சார்ந்த செயலோடு எவ்வாறு ஒன்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வையெல்லாம் என்ன பண்றாங்க நம்மளுக்கு பதிவு செய்யறாங்க. இங்கே புறத்தே வாழும் மனிதன் எப்படி புறத்தில் இருக்கக்கூடிய மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு ஒன்றிணைந்து எவ்வாறு செயல்படுகின்றான் அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கின்றான். அப்படி ஒன்றாக செயல்படும் போது அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான தன்மை என்னென்ன, அந்த சிறப்பான தன்மையினால் மற்ற நிலைகள் இருந்து அவன் எவ்வாறு வேறுபட்டு நிற்கின்றான். மேலும் சொல்லும் போது இந்த புறநானூற்றில் என்னென்ன தெளிவான செய்திகள் விளக்கப்பட்டுள்ளன அப்படின்னா புறம் சார்ந்து இருக்கக்கூடிய மனிதன் எவ்வாறு சிறப்பாக வாழ்கிறான், அப்படி வாழ்வியலோடு தொடர்புடைய மக்களோடு எப்படி ஒன்றிணைகிறான், அப்படி ஒன்றிணைந்து செல்லும் போது அந்த புறம் சார்ந்த மக்களினுடைய வாழ்வு எவ்வாறு சிறப்பாக உள்ளது என்கின்ற கருத்துக்களை தன்னுடைய பாடல்களில் மிகவும் சிறப்பாக ஆசிரியர் என்ன பண்றாரு விளக்குறாரு. இப்போ சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த புறநானூறு, அகநானூறு, புறநானூற்றின் வழி நம்ம போனாலும் சரி, மேடம் சிறப்பான ஒரு பண்புகளை, அடிப்படை பயன்களை, அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான எதிர்கால நுணுக்கங்களை ஒரு ஆராய்ச்சி முறையில் நமக்கு கொடுத்திருப்பது மிகவும் சிறப்பான ஒரு தனித்தன்மை. மேலும் அத்தகைய தலைமை பண்பு போன்ற சிறப்பியல்புகள் எல்லாமே நம்ம சங்க நூல்களில் இருக்கு. நம்ம சங்க நூல்கள் இல்லாத செய்திகள் வேறு எந்த நூல்களும் இல்லை அப்படிங்கிறத நிறைய என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு விளக்கியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு புறம் சார்ந்த இலை விளக்கும் நூலாக இந்த புறநானூறு பாடல்கள் என்ன பண்றாங்க இங்கே விளக்குறாங்க. மேலும் நியாய செய்திகள் பல இதில் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு எடுத்துரைத்திருக்காங்க. புறம் அப்படின்னா வெளியே அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு மனிதனுக்கு வெளியே என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாடல்கள் படி நம்மளுக்கு விளக்குறாங்க. இத்தகைய புறநானூறு பாடல்கள் நம்மளுக்கு நிறைய அற்புதமான பல படைப்புகளை நமக்கு விஷயங்களை எடுத்துரைக்கின்றது அப்படிங்கிறது இங்கே செய்தி. மேலும் பார்த்தீங்கன்னா புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அகத்தை விட புறம் சார்ந்த செய்திகள் வேறு என்ன அப்படின்னா ஒரு மறைதல் இல்லாத ஒரு ஒளிவு மரம் இல்லாத புறம் அப்படின்னாலே ஒரு மனிதனுக்கு வெளிப்படையான பல செயல்பாடுகளை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். வேறுபட்ட நிகழ்வுகளையும் அது சார்ந்த அடிப்படை பண்புகளையும் நமக்கு விளக்குவது தான் இந்த புறநானூற்றினுடைய ஒரு சிறப்பான ஒரு நன்மை அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க இங்கே விளக்குறாங்க. மேலும் புறம் சார்ந்த செய்திகள் அப்படின்னா நிறைய செய்திகள் இன்னும் பிடிக்கிட்டே போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறத்தோடு ஒரு மனிதன் வாழ்ந்தான்னா வாழ்வியின் அடிப்படையில் எந்தெந்த மாற்றங்களை பெறுகிறான், அகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தனியான வேறுபாடுகள் உண்டு என்பதை நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புறநானூறு பல பாடல்கள் மூலம் பல செய்திகள் என்ன பண்ணுறாங்க இங்கே அப்படியே அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே போகிறாங்க. பெரும்பாலும் இந்த பாடல்களுடைய அமைப்பு முறை பார்த்துட்டாலே நமக்கு எப்படி இருக்கும்
ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு தரும். அதே மாதிரி புறம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே புறநானூற்றில் சிறப்பாக அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிறப்பாக இந்த இடத்துல சிந்திக்கக்கூடிய ஆற்றல் சங்க இலக்கியங்கள் புறநானூற்றுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம